போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து எந்த கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியலை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவாக பேசியிருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டங்களில் விஷயம் என்னன்னு தெரியாமல் அந்த இடத்துல கோவப்படுறவங்களும் இருக்காங்க, ஆத்திரப்படுறவங்களும் இருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்த நிதானமாக விளக்கமாக சொல்லும்போதும் அதை புரிஞ்சிக்காமல் வீடியோஸில் கமெண்ட் போடுறது, அதை தப்பான வழிமுறையிலேயே எடுத்துக்கிறது. ஏதோ வடிவேல் சொல்கிற மாதிரி சிகப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் போடுறவங்க நபர்கள் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. போன வாரத்தில் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாத நீன்னா அது ஒரு மாதிரி பேட் வாய்ஸில் போட்டிருந்தார். ஒரு புது தளத்தில் என்ன மாதிரி கமெண்ட் போகணுன்ற ஒரு அறிவு நெளிவு சுழிவே கிடையாது. அதுக்காக அவர் தான் வெக்கப்பட்டுக்கணும். ஆக்சுவலி இதுக்கு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு விளக்கம் கொடுக்குறதுக்கோசரம் நான் இந்த வீடியோ போடல. கமெண்ட்டு வந்து உங்களுக்கு பேடாக கமெண்ட் போடுற நபர்கள்லாம் வந்து நேராக எனக்கு கால் பண்ணி பேசுங்க. ஒரே நம்பர் தான் வச்சுருக்கிறேன். நெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உண்மையாலுமே தைரியமாக இருந்தால் டேரெக்டாக கால் பண்ணி பேசுங்க. அதுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி அதுக்கான விளக்கம் கொடுக்க முடியலன்னா என்ன சொல்கிறது, நான் செய்கிறது தவறு தாங்கன்றதை ஒத்துக்கிட்டு இந்த உங்கள் பாஷையில் கூட சொல்லலாம் இருந்துக்கிறேன் ஒரு வாரமாக. இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு தான் இன்றைக்கி பொருள் கிடைக்கும்ன்றதை அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது இன்றைக்கி ஒரு கஸ்டமர் பார்த்துட்டிங்கன்னா, பொருளும் தரமாக இருக்கணும், அங்கே எனக்கு ரிசல்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கணும், காசும் கம்மியாக இருக்கணும். அப்படின்னும்போது வந்து இன்னைய பொருளாதாரத்துக்கு சாதாரணமாக வச்சுக்கோங்களேன், நம்ம அதாவது நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு தகுந்த பொருள் தான் எங்கேயா இருந்தாலும். நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் கூட சரிங்க, அப்படி தான் நம்மளுக்கு மெட்டீரியல் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி மெட்டீரியலும் நம்ம தரமாக இருந்து நம்மளுக்கு வேலை செய்கிறவங்களும் அதை தெளிவாக செய்யலைன்னும் போது வந்து அப்போ என்ன பண்ண முடியும்? எந்த வகையிலையுமே ஒரு கஸ்டமருக்கு திருப்தி கிடைக்கல. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கோயம்புத்தூர் நபரோட ஒரு ஆம்பிளிஃபையர். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் உள்ளக்கூடிய ஒரு பிராண்டு போர்டு தான். இந்த போர்ட்ஸ் பற்றி நான் இது சொல்கிறதுக்கு இல்லை, ஆக்சுவலி நல்லாவே இருக்கும். அதில் நம்ம ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து எதோ ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அவங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்கள் இருக்கும். இப்போ நான் ரீஒர்க்கை எடுத்து பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில ரீஒர்க்லாம் பார்த்துருப்பேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லணும், எனக்கு வேலை தெரியலைங்க. எனக்கு ஏதோ முட்டி மோதி ஏதோ அலமோதுறேன், ஓகேங்களா. எனக்கு வேலையே தெரியல கூட வச்சுக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து எந்த மாதிரி கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், எந்த மாதிரி கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோடய இதுங்க. அதாவது இப்போ இந்த கஸ்டமரை பொறுத்தளவுக்கு 2 மணி நேரம் அவர்கிட்ட பேசியிருக்கேன். இவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2 மணி நேரம் இவர்கிட்ட பேசியிருக்கேன். இவர் எடுத்ததுமே இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இவர்கிட்ட இருந்தது. ஆனாலும் எனக்கு ஒரு புது ஆம்பிளிஃபையர் வேணுங்க அப்படி சொல்லி கேட்டார். இருங்க என்ன பிரச்சனை அப்படி சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணேன், அதில் எனக்கு திருப்தி இல்லை. ஆக்சுவலி இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணதுலேருந்து அண்டு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான் இது ஒரு நாளும் கேட்டதில்லை. ஐஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ராப்ளங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லியிருந்தார். அது மாதிரி சப்பும் வந்து தொரன்னு இழுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் வந்து அவருக்கு என்ன நினைப்புன்னு கேட்டிங்கன்னா, போர்டில் கம்ப்ளைண்ட் இருக்குமோ, அதில் கம்ப்ளைண்ட் இருக்குமோ. அதாவது ஒவ்வொரு சின்னதாக ஒரு சைனா போர்டாக இருந்தாலும் சரிங்க, அதை நம்ம ஒர்க் பண்ணுற வைக்கிற விதம் தான் இருக்குது நம்ம கையில். அது மெக்கானிக்கல் கையில் தான் இருக்குது. அப்போ மெக்கானிக்கு தான் இங்கே எந்த போர்டு கூட எந்த போர்டை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும், ஓகேங்களா. இது ஒரு கருத்து. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு டெக்னீஷியன் வகையில் சொல்கிறேன். ஒரு கம்பெனி போர்டு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்குலேயும் அந்த ஒரு ஆல்ட்ரேஷனாக அதில் அனுபவங்கள் இருக்கும். இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த கம்பெனி போர்டு அந்த கம்பெனி போர்டுன்னும் போது வந்து இப்போ இந்த ரிமோட் கிட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு ஒரு சில பிராண்டு பவர் ஆம்புக்கு மேட்சே பண்ண முடியாது. அதை நம்ம தான் மேட்ச் பண்ணணும். அப்படின்னும் போது வந்து இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அதாவது சரியான விதம் எக்ஸ்பிளைன் பண்ணால் பிரச்சனை இல்லை, தவறான விதம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கானது தான் நான் இந்த விளக்கம் சொல்கிறேன். இந்த சாதாரண ரிப்பன் ஒயரு
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணுற விதம் இருக்குது இது கருக்கிறதுக்கு. ஓகேங்களா? இந்த வயரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நான் அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். இந்த கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணும்போது அந்த சால்ட்ரிங் லெட்டு அந்த வயருக்குள்ளே போயிருக்கணும். அந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணும்போது இந்த வயர்ஸில் அவ்வளோ சீக்கிரம் டஸ்ட் ஆகாது. ஒன்று, இந்த மாதிரி வயரிங்கை பொறுத்தளவுக்கு ஷீல்டு ஒயரு போட்டால் தான் அம்மிங் இல்லாத ஆம்ப்ளிஃபையர் பண்ண முடியும். ரிப்பன் ஒயரில் போட்டால் ஆம்ப்ளிஃபையரில் வந்து அம்மிங் இல்லாத பண்ணவே முடியாது. ஒரு சில காலகட்டங்களில் அம்மிங் வந்துடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு தவறான எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கிரவுண்டு எந்தெந்த கேபிள் கூட எப்படி சிக்னல் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆகணும், அதை நம்ம எப்படி கடந்து கொண்டு போகணும், ஒரு ஸ்பீக்கரோட அவுட்புட்டை வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு சிக்னலுக்கு மேலே கொண்டு போகணும், எந்த மாதிரி சிக்னலுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது, அந்த மாதிரி பவர் சப்ளையும் இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நாளடைவில் நம்மளுடைய டெக்னீஷியன்கள் சின்ன சின்னதாக ஒரு சில விஷயங்கள் வீடியோஸில், அதாவது வடை மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்றதை விட நம்ம என்ன செய்கிறோம் அது விஷயம். இந்த மாதிரி செல்வராஜ் ஒரு ஆம்ப்ளிஃபையர் வீடியோஸில் காமிக்கிறாரு. ஒரு கூர்ந்த ஒரு விஷயம் கவனிக்கணும். என்ன ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு நீட்னஸாக பண்ணியிருக்காங்க, என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ டைமு எவ்வளோ ரிஸ்க்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் கம்பல்சரி யோசிக்கணும். ஏன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர்லேருந்து எப்படிலாம் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றது அந்த வீடியோ. அதை தவிர்த்து எனக்கு கமெண்டு போடுற நபர்கள் நேரடியாக வந்து எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து அது பேடான கமெண்ட்டாக இருந்தாலும் நான் உங்களை விட லோக்கல்னு கூட சொல்லலாம். அதுக்கு கீழே இருந்தும் நான் மேலே வந்திருக்கேன். ஆக்சுவலி எனக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசுங்க. ஆக்சுவலி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது தவறாக இருந்தால் சொல்லுங்கள். நான் தவறுனா தவறுன்னு ஏற்றுப்பேன், சரின்னா என்ன சொல்கிறது, அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா என்ன போடுறாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே என்ன போடுறாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே என்ன போடுறாங்கன்னு உங்களுக்கு பிரித்து பார்க்க முடியுமா ஒரு கஸ்டமரு டெக்னீஷியனு? இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட உங்களுக்கு ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 வோல்ட்டு 5 ஆம்ஸ் 2 டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ஆம்ப்ளிஃபையரில் பூட் பண்ணியிருந்தாங்க. அதை டபுள் டேப்பாக 5 சேனலுக்கு ஒரு டேப்பு, சப்வூஃபருக்கு ஒரு டேப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இதில் வந்து கிடைக்கக்கூடிய ஆம்ப் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் எடுத்துக்கிறது வந்து லெஃப்ட் ரைட்டு பேஸ், அது பேஸ் போகும்போது எடுத்துக்கும். அது மாதிரி சப்வூஃபர் பேஸ் போகும்போது எடுத்துக்கும். குறைஞ்சபட்சம் பேஸ் வந்து ஆம்பியருக்கு, அதாவது சப்வூஃபர் போர்டுக்கு மட்டும் ஆம்பியர் கட் ஆஃப் ஆகவே கூடாது. ஒரு டைப் 3 டிரான்ஸ்ஃபார்மரில் 2 இன்ச்சு டெத்தில் ஒரு 5 ஆம்பியர் கிடைக்குமானா இது அக்யூரேட்டாக சொல்லப்போனால் கம்பல்சரி கிடைக்காது. ஆக்சுவலி அதுதான் விதிமுறைகள். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இதே ஒரு 20 வோல்ட்டு போட்டு அது 5 ஆம்ஸ் கிடைக்குது, இல்லை ஒரு 24 வோல்ட்டு போட்டு அதில் ஒரு 5 ஆம்ஸ் கிடைக்குதுனாலும் அக்யூரேட்டாக ஒரு 4 ஆம்ஸாவது கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் குண்டாம் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மட்டும் போதாது. கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் ரொம்ப கடுசாக இருக்கணும், இல்லை வடிவேல் சொல்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஆர்டர் பண்ணி ஸ்பெஷலாக வாங்குறது. இதே டைப் 3 2 இன்ச்சு டெத்து தான். இது 24 வோல்ட்டு 5 ஆம்பியர் தான். என்னையை பொறுத்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு 4 ஆம்பியர் தான் கிடைக்கும் நண்பர்களே. ஆக்சுவலி அதில் மென்ஷன் பண்ணுறது 5 ஆம்பியர், அதில் கிடைக்கிறது 4 ஆம்பியர் தான் சொல்ல வரேன். இப்போ இந்த 28 வோல்ட்டுக்குன்னும் போது அந்த டேர்ன்ஸ் மாறும். இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ சுற்ற முடியுமோ அவ்வளோதான் சுற்ற முடியும். அப்போ கேஜை குறைக்கணும், அந்த இடத்தாண்ட ஒரு சில விஷயங்கள் பண்ணால் தான் அந்த இடத்தாண்ட இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே அந்த 28 வோல்ட் கொடுக்க முடியும். இப்போ இது நம்மளுடைய 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரு. இப்போ இதிலிருந்து கட் பண்ண லீடு 28 வோல்ட்டு இந்த கேஜி. இப்போ இந்த என்னுடைய டிரான்ஸ்ஃபார்மரோட காப்பர் கேஜிக்கும் நீங்கள் 28 வோல்ட்டு போடக்கூடிய காப்பர் கேஜுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதில் நம்மளுக்கு என்ன ஆம்பியர் கிடைக்கும்? இது வந்து டைப் 3 தான், இதுவும் டைப் 3 தான், சேம் டெத்து. ஆக்சுவலி அங்கே என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து என்ன சொல்கிறது, நம்ம மேக்கப் போடாதவங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரி தான். உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. அது ஃபுல்லாக கழுவிட்டு பார்த்தா தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் ஒரு படத்தில் வந்து தங்கச்சிக்கு மேக்கப் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சான் இல்லையா, அது மாதிரி தான். அது மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து பட்ஜெட்டுக்கு இடையில், அந்த பட்ஜெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் கஸ்டமர் விழுறாங்க. அதாவது
இன்றைக்கி ஒரு ரூபா செலவு பண்ண பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து என்கிட்ட ஒரு சில கஸ்டமர்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபையரை வந்து பார்த்திங்கன்னா இது 20,000 ரூபாய்க்கு கிடைக்குது. தாராளமாக 20,000 ரூபாய்க்கு ஒரு பிராண்டட் ஆம்பு வாங்கி உங்களால் பயன்படுத்த முடியும். ஒரு சில கட்டத்துக்கு மேலே அது வந்து குப்பையில் தான் தூக்கப்படும். யூஸ் அண்ட் த்ரோ, அந்த அதெல்லாம் சொல்கிறது ஒன் டைம் யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இந்த மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபயர்ஸில் அந்த ரிமோட் கிட் வேலை செய்யலனாலையோ இந்த சப்வூஃபர் வேலை செய்யணுலையோ, அதாவது நம்ம வந்து அப்பப்போ பாட்டாக வந்து கழட்டி நம்ம மாட்டிக்கலாம். அப்படின்னா சொல்ல போனால் பழைய சைனா ஃபோன் மாதிரி, பேட்டரி போச்சா பேட்டரி பிடிங்க கிடச்சிட்டு, சிம்மு போச்சா சிம்மு பிடிங்க கிடச்சிட்டு, டிஸ்பிளே போச்சா டிஸ்பிளே பிடிங்க கிடச்சிட்டு அப்படின்ற மாதிரி இப்படி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்யூச்சரில் எதாவது கம்ப்ளைண்ட் எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்தளவுக்கு பிராண்டட் ரேஞ்சுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு ஆம்பிளிஃபயர் வாங்கலாம். அதை எங்கே போக முடியும்? தூக்கிட்டு ஒரு டெக்னீஷியன்ட்டு தானே போக முடியும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற டெக்னீஷியன்ட்டு தானே தூக்கிட்டு போக முடியும். அப்போ அதுக்கான விதிமுறைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரியாத கமெண்டு போடாதீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிராண்டட் ஆம்பில் கிடைக்கும், ஆனால் அதை பொறுத்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் காஸ்ட்டு ரேஞ்சுக்கு, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakhs சம்பாதிக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா தூக்கி தூரம் இப்படி காலையில் எட்டி வாட்ச் போட்டு அடுத்து ஒரு பிராண்டட் ஆம்பிளிஃபயர் வாங்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது சொல்கிற விதம் ஒரு மாதத்துக்கு ஒரு 1 lakh 2 lakh அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்களுக்கு அந்த ஆம்பிளிஃபயர் செட் ஆகும். ஏன்னா அதுலேயே ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இல்லாமல் சொல்ல கிடையாது. அப்போ அதை நம்ம தூக்கி போட்டு அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அது அவங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அதாவது லோ பட்ஜெட்டில் வாழ்கிற மக்களுக்கு வந்து அது எப்படி சாதாரணமாக தெரியும்? இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு 15,000 ரூபா போட்டு செலவு பண்ணுறது பெருசாக தெரியும். இந்த கஸ்டமர்கிட்ட 1 ஹவருக்கு மேலே 2 ஹவர்ஸ்க்கு மேலே பேசி இந்த மாதிரி வந்து ஆம்பிளிஃபயர் அமுச்சு விடுங்க, இன்டீரியல் ஃபோட்டோ அமுச்சு விடுங்க. ஏன்னா இங்கே முழுமையாக வந்தால் தான் என்ன பண்ணியிருக்குங்கன்னு தெரியும். இருக்கக்கூடிய விஷயத்த வரைக்கும் அவருக்கு தோராயமாக இந்த அமௌண்ட் ஆகுங்க அப்படி சொன்னேன். அவர் வந்து நான் அமுச்சு விட்றேங்க அப்படி சொன்னார். இதை வந்து டபுளாக வந்து ரெக்டிஃபயர் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இதை வந்து சிங்கிளாக ரெக்டிஃபயர் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கஸ்டமருக்கு டைப் 16 ட்ரான்ஸ்ஃபார்மர். டைப் 16ல் வந்து பார்த்திங்கன்னா 26 வோல்ட்டு 26. ஒரு ஆம்பிளிஃபயர் போர்டுக்கு வந்து அதிகமான வோல்டேஜ் கொடுக்குறதும் தவறு, கம்மியான வோல்டேஜ் கொடுக்குறதும் தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏசி டேப்பு எந்த கஸ்டமரும் ஸ்டெபிலைசர் ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபாயில் போட்டு வாங்க மாட்டாங்க. அதே ஒரு எல்இடிக்கு ஒரு ஏசிக்கு அப்படின்னா வாங்கி போடுவாங்க. ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா கொடுத்து ரெடி பண்ணுற ஆம்பிளிஃபயருக்கு யாராவது ஸ்டெபிலைசர் வந்து ஒரு 4,000 ரூபாயில் வாங்கி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வரக்கூடிய ஏசி வோல்ட்டு ஹையாக வரும், லோவாக வரும். ஹையாக வரும்போது இந்த இடத்தாண்ட இன்னும் உள்ள ஒரு 230க்கு இதை பைண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இன்புட்டு வந்து ஒரு 240 250 போகும்போது இங்கே அவுட்புட்டு 26 இருக்கிறது வந்து ஒரு 28க்கு மாறி டிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60க்கு போயிடும். அப்படின்னும்போது இருக்கக்கூடிய பவர் ஆம்ப்லாம் படார வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்தாண்ட அந்த ஆம்பிளிஃபயர் ரிசல்ட்டும் இருக்கணும். அந்த இடத்தாண்ட எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 7 வோல்ட்டு கம்மியாக போனாலும் அந்த ஆம்பிளிஃபயர் படிக்கணும். 7 வோல்ட் அதிகமானாலும் அந்த ஆம்பிளிஃபயருக்கு எந்த ஒரு உயிருக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணணும். மோஸ்ட்லி இந்த கஸ்டமருக்கு நான் 26 வோல்ட்டில் தான் வைன் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு வெறும் 10 ஆம்பியர் தாங்க. சட்டிப்பான சைஸில் இருக்குது பாருங்கள். இந்த 2 காப்பரையும் சேர்த்து வச்சாலும், இது ஒரு லீடு தான், இந்த 2 காப்பரையும் சேர்த்து வச்சாலும் இந்த காப்பர் கூட உங்களால் கொண்டு வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கேஜி. இப்போ அதே மாதிரி இன்புட்டு ப்ரைமரியும் இது ஓப்பனாக சொல்ல போனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட்டு லீடு கேஜி தான், இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏசி இன்புட் லீடு அப்படின்னும்போது வந்து இந்த விஷயம்லாம் கஸ்டமருக்கு தெரியுமா, இதை போடலாம் அப்படி சொல்ல. இந்த மாதிரியும் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதில் ஆம்பியர் எந்த அளவுக்கு எடுக்கும் அப்படின்றது ஒரு டெக்னீஷியனுக்கு தான் தெரியும். நீங்களே போய் பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அது உண்மையாக அது என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்றது ஒரு டெக்னீஷியனுக்கு தான் தெரியும். ஒரு டெக்னீஷியன் இல்லாமல் எந்த ஒரு முடிவும் கஸ்டமரால் எடுத்துட முடியாது. அது எடுத்தாலும் அது திருப்தி அடைச்சிட முடியாதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். காஸ்ட் வைஸு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆம்பிளிஃபயர் பண்ணக்கூடிய லோ பட்ஜெட்டில், இப்போ இந்த ஆம்பிளிஃபயர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நான் தரலன்னு சொல்ல கிடையாது. இதில்
ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு 7 to 65 ஓடும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு 2TR, ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு 2 டிரான்சிஸ்டரு, ஒரு இதில் குறைஞ்சபட்சம் கனெக்ட் பண்ணால் ஒரு 150 வாட்ஸு ஆம்பு தான் அதில் ரன் பண்ண முடியும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1 2 3 4 5 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 700 வாட்ஸ் கொண்ட ஒரு ஆம்ப்ளிஃபையரை ட்ரைவ் பண்ணணுன்னா அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஷார்ட்டேஜ், அந்த லோடு இழுக்கும்போது அது அதிகமாகும், அந்த ஷார்ட் சர்க்யூட்டோட வேல்யூ அதிகமாகும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட்டு திணறும் தள்ளுறதுக்கு. அப்போ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஏமாறுறீங்க அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதாவது தெளிவிடம் இல்லாமல் இப்போ என்கிட்ட வரீங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு, என்னுடைய கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய ஆம்ப்ளிஃபையர் செய்து கொடுக்குறேன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் லைஃப் லாங் என்னால் பதில் சொல்ல முடியும். உங்களுக்கு பதில் சொல்ல முடியல, எனக்கு வேலையே தெரியலனா என்னுடைய ஆம்ப்ளிஃபையரை கொடுத்துட்டு உங்களுடைய காசை வாங்கிட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்லிடுவேன். இது மாதிரி என்னால் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்து கொடுத்தனா நான் போடுற பொருள்களை அதாவது இப்போ ஒரு மாதிரி ரிவ்யூ பண்ணுறேன்னா இதில் உங்களுக்கு திருப்தி கொடுக்க முடியலன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி கேரண்டி கொடுப்போம், கமெண்ட் பண்ணவன் கேரண்டி கொடுப்பானா? இல்லை. ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன், என்னோடய வேலை, இது ஒரு கஸ்டமருக்கு வேலையை செய்யும்போது பயந்துக்கிட்டே செய்வோம். ஹாபிக்காக வேலை செய்கிற ஒருத்தவர் இருக்கான், பணத்துக்காக வேலை செய்கிற ஒருத்தர் இருப்பான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹாபிக்காக வேலை செய்கிறவங்க மட்டும்தான் அந்த இடத்தாண்ட ஒரு கஸ்டமருக்கு திருப்தி கொடுத்துக்க முடியும். காசுக்காக வேலை செய்ய ஒரு டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தாண்ட இதை குறைச்சா நம்மளுக்கு ஒரு 10 ரூபா மிச்சம் பண்ண முடியுமா, அந்த இடத்தாண்ட ஒரு 10 ரூபா குறைச்சா மிச்சம் பண்ண முடியுமா, அப்படி தான் ஒரு தாட்டில் போகும். இது குறை சொல்கிறான்னு கிடையாது. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர்களும் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடுங்களேன், இந்த பிராண்டு போடு, அந்த திரிஷா வேணும், நயன்தாரா வேணும், நமிதா வேணும், ஜோதிகா வேணும், இப்படி கேட்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நண்பர்களே. ஆக்சுவலி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தீனி போடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்கணும். ஓகே, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எடுக்கும்போது அதனுடைய பட்ஜெட்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே வேலை நடக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வேலை நடக்கணும், அந்த கஸ்டமருக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வரக்கூடாதுன்ற பட்ஜெட்டில் வேலை செஞ்சு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் குவாலிட்டியும் வேணும், அந்த இடத்துல திருப்தியும் வேணும்னு போது வந்து கம்பல்சரி அந்த வேலை செய்கிறவங்க கையில் தான் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாகவே கஸ்டமர் மெட்டீரியல் தான். இதை வச்சு தான் நான் டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கடுத்து பவர் சப்ளை, ஒரு சில சின்ன ஃப்ரீ செக்ஷன் மட்டும் வயரிங் மட்டும் நான் சேஞ்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு பொறுத்தளவு வயரிங்லாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கேன். ஒரு 17 நிமிஷம் பேசியிருப்பேன். எக்ஸ்பிளைன் என்னன்னு தெரியாமல், அதாவது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என்னுடைய டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. வீடியோ யாரும் பார்க்காதீங்க, ஓடிடுங்க, போய் பாயை விரிச்சு போட்டு படுத்து தூங்குங்க. நான் போடுற வீடியோவில் விஷயம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு வீடியோ பார்க்குற நபர்கள் மட்டும் பாருங்கள். உனக்கு டைம் இல்லைனா யாருப்பா என் வீடியோ பார்க்க சொன்னோம்? யாராலும் விட்டுடுவோம், வேலையை பாரு. இல்லை, நான் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை என் வீடியோ பாருங்கன்னு. வீடியோ வந்தால் ஸ்கிப் பண்ணுங்கள், மீண்டும் வருதுன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே ஓடி போயிருங்க, வேலையே முடிஞ்சுது. ஆக்சுவலி யாரையும் வந்து நான் பாருங்கன்னு சொல்லி உளுந்து புரண்டெல்லாம் நான் வந்து யூடியூப்பில் கத்தலை. அது மாதிரி உளுந்து புரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் தொடர்ந்து நான் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். அந்த மாதிரி யாருக்கிட்டையும் நான் வந்து இந்த வீடியோஸில் வந்து கிளியர் பண்ணல. உங்களுக்கு பயன்பாடு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பயன்பாடு இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்படின்றத நான் வீடியோஸில் சொல்ல வரேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் யாரையும் புண்படுத்தும் வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த இடத்தாண்ட கஸ்டமரால் எதையுமே யூகிக்க முடியாதுன்றது தான் சொல்ல வரேன். ஆக்சுவலி சாமா 2 1, ஆனால் விஷயம் வேறு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா கூட வரும், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 200 ரூபா கம்மியாக வரும். ஓகேங்களா? இதை சொன்னால் யார் நம்புவாங்க? ஆக்சுவலி என்கிட்ட மெட்டீரியல் எடுக்கிற டெக்னீஷியனே வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது, ஆனால் ரிசல்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க, நீங்கள் கொடுக்குற காசுக்கு அதுக்கு தகுந்த பொருள் தாங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஆனால் இன்னும் கொஞ்சம் குறையும், வேணும்னா பொருளை எடுத்துகிட்டு போங்க, வேணான்னா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியுமே நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெக்னீஷியனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரிசல்ட்டு நல்லா இருக்கும்போது ஒரு ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு 2 நாள் உளுந்து புரண்டு இது பண்ணுறது வந்து பெரிய விஷயமா?
அதாவது அந்த கஸ்டமர்கிட்ட ஒரு இரநூறுவா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு பொருளை தரமாக போட்டு நம்ம வேலைக்கான லேபரை வாங்கிட்டு போகிறது பெரிய விஷயமா அப்படின்றது பாருங்கள். இப்போ அந்த மாதிரி டீகோடர் ஆம்பிளிஃபயர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4000 ரூபா இல்லாமல் வேலையே செய்ய முடியுது. ஏன்னா இதிலிருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து கஸ்டமரோட திருப்திக்கு செய்யணும். ஏன்னா ஹம்மிங் இல்லாத ஒவ்வொரு சில விஷயங்களை பிளான் பண்ணி மெட்டீரியல் ஆம்பிளிஃபயருக்குள்ளே வைக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்கே வைக்கணும், பவர் சப்ளை எங்கே வைக்கணும், எந்த போர்டுக்கு எவ்வளோ கேஜியில் வயர் போடணும், இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். ஸ்பீக்கரோட அவுட்புட் சிக்னலை எந்த வாட்டத்தில் கொண்டுட்டு போகணும், ஃப்ரீ சிக்னல் இன்புட்டை வந்து எந்த வாட்டத்தில் கொண்டு போகணும், டீகோடரை எங்கே வைக்கணும், இப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து ரெடி பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் ஒரு ஆம்பிளிஃபயர் அசெம்பிள் பண்ணவே முடியாது. கஸ்டமரை பொறுத்தளவுக்கு டெக்னீஷியன்ட்ட போனவொடனே இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் வந்து இந்த கம்பெனி போர்டு அந்த கம்பெனி போர்டுன்னு சொல்லலாம் திருப்திக்கு. அதாவது எனக்கு ஆடியோவில் வந்து எல்லையே கிடையாது. அது ஒரு ஹாபி, ஒரு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் போதை மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து முழுமையாக ஒரு டெக்னீஷியனுக்கு தான் தெரியும். அதனால் டெக்னீஷியன் போக்கிலே விடுங்கன்னு தான் சொல்கிறேன். ஆக்சுவலி டெக்னீஷியன் வந்து பயம் இருக்கும். ஆக்சுவலி என்ன டெக்னீஷியன் போக்கில் விடுங்கன்னும் போது வந்து ஒரு பயம் இருக்கணும். பயம் இருந்தால் தாங்க அது இதுன்னு சொல்கிறது. பயன்றது வந்து அது ஒரு இதுவான ஒரு விஷயம் கிடையாது. அந்த தொழில் மேலே இருக்கிற ஒரு பயம் இருந்தால் தான் அந்த வேலை வந்து திருப்திகரமாக இருக்குன்றதான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ இந்த சட்டி பானைக்கும் இந்த சட்டிக்கும் இந்த குட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை விளக்கமாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தவறாக கமெண்ட் போடுறவங்க நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஒருவேளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தவறுன்னா கம்பல்சரி அது தவறு தாங்க, இனிமேல் அந்த தவறை செய்யலுங்கன்னு சொல்லி நான் கூனி குறுங்கி பொத்தின்னு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். சரிங்களா? ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா 10 பேர் பப்ளிக்கில் பார்க்குறாங்க. உங்களுக்கு தவறாக தெரிஞ்சதுன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க. அப்படி இல்லைன்னா சார் இது மாதிரி சொல்கிறது தப்பு அப்படின்றது சொல்லுங்கள். ஒரு பேடான கமெண்ட்டு அப்புறம் என்ன அது ஒரு என்னங்க அதெல்லாம் ஒரு என்ன ஒரு வார்த்தை அது. நாங்களும் பேசணுன்னா வந்து பார்த்திங்கன்னா படு லோக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நேரில் வாங்க, இதோட மோசமாக பேசுவேன். அது பப்ளிக்கில் ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, டீசெண்டாக எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னும் போது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இதில் இருந்து தான் வந்திருப்பாங்க. அதில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு சொங்கி மங்கின்னு நினச்சிக்காதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட ஆம்பிளிஃபயர் ஆடியோ டெஸ்ட் பதிவு நாளைக்கு வரும். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.